வணக்கம். வெல் இண்டியா டிஜிட்டல் கனெக்டிற்காக நான் உங்கள் தங்கவேல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் வாட்சிங் யூ ஆன்லைன். நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி எல்லா இடங்கள்லையுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மொபைலில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப்பில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே இன்டர்நெட் தான். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக இன்டர்நெட்டில் தான் நம்மளோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இன்டர்நெட்டில் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய டீட்டெயில்ஸை யாராவது வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்களா, நம்ம என்னென்ன சர்ச் பண்ணுறோம், நம்மளோட டீட்டெயில்ஸ் என்னென்ன மற்றவங்களுக்கு போயிட்டுருக்கு, நம்ம எந்த சைட்டை பார்த்துட்ருக்கோம், நம்ம எந்த இணையதளத்தை சர்ச் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுடைய டீட்டெயில்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. அப்போது இது எல்லாத்தையும் யார் வந்து கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வேணுமா? இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் அதுதான். ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோனுடைய மிகப்பெரிய தகவல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் மை ஆக்டிவிட்டி அப்படிங்கக்கூடிய இந்த பிளேஸ் தான். ஸோ கூகுள் மை ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம என்ன சர்ச் பண்ணுறோம் கூகுளில் அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக கூகுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பிளேஸ் தான் கூகுள் மை ஆக்டிவிட்டி. இந்த கூகுள் மை ஆக்டிவிட்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த மெயில் ஐடியை நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம என்னெல்லாம் சர்ச் பண்ணி வச்சுருக்கோம், என்னென்ன டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பை பிகினிங் நம்ம எந்த டேட்டில் நம்மளுடைய மொபைல் வாங்கினோமோ அந்த டேட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் நம்மளுடைய டீட்டெயில்ஸை கண்காணிச்சிட்ருக்கோம் கூகுள். ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய தளம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுளோடைய இணையதளம். ஸோ கூகுளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணிக்கோங்க, உங்களுடைய கூகுளுக்கு போய்க்கோங்க. கூகுளில் ஜஸ்ட் உங்களுடைய கூகுள் மை ஆக்டிவிட்டி அப்படிங்கிற சர்ச் இன்ஜினில் வந்து கூகுள் மை ஆக்டிவிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு இணையதளம் வரும். அப்படி வரக்கூடிய இணையதளம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெல்கம் டு மை ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங் கூட ஒரு இணையதளம் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து ஆஃபில் இருக்குது. பட் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயம் கூட வந்து கண்டிப்பாக இந்த மை கூகுள் ஆக்டிவிட்டியில் தெரியும். நான் ஒருவேளை இந்த வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி ஃபுல்லாக கூகுளால் கண்காணிக்கப்படும். ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மொபைல்லையே மை ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கூகுளோட மை ஆக்டிவிட்டி ஆப் இருக்கும். ஸோ அதில் லாகின் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டியை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமாக தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதிகமாக வருது. ரெண்டாவது லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி. ஸோ இதுவும் நம்மளுடைய லொக்கேஷனை ஃபைன் பண்ணுறதுக்கும் நம்ம எங்கெல்லாம் போயிருக்கோங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடியதான் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி. மூணாவதாக இருக்கிறது யூடியூப் ஹிஸ்ட்ரி. நீங்கள் என்ன யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்காக கொடுக்கப்பட்டது யூடியூப் ஹிஸ்ட்ரி. அண்ட் சர்ச் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ March 5, 2017 என்னுடைய ஹிஸ்ட்ரியில் ஒரு இடம் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ நான் ட்ராவல் அப்படிங்கிற ரிலேட்டடாக வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 6:48 PM. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எப்படி வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கூகுளோட மை ஆக்டிவிட்டி வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய நம்ம மெயிலோட சிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய அந்த மெயில் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி கூகுள் மை ஆக்டிவிட்டி கொடுக்குது. ஸோ இந்த கூகுள் மை ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக வந்து இந்த டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அதற்கு ஏற்றாற் போல் பர்சன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம், அல்லது தேர்ட் பர்சன் நம்மளை ஹேக் பண்ணலாம். அப்படி எல்லா விஷயங்களும் வேணாலும் நடக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டியை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது தான். ஓகே, ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு